இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ்ல இந்த ஹெர்பல் ஹேர் டைக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். இது பாத்தீங்கன்னா நியர்லி 150 மோர் தென் 150 பேக்ஸ் வந்து 2 நாள் டெஸ்பேச் ஆயிருக்கு. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. இது வந்து 80 கிராம் பேக்கு. இதோட பிரைஸ் வந்து 180 ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும். இதுல 4 இன்கிரியன்ட் மட்டும் நான் ரிவீல் பண்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மருதாணி, ரெண்டாவது இண்டிகோ அவுரி இலை பொடி, நெல்லிக்காய், செம்பருத்தி பூ. இது 4 ரிவீல் பண்றேன். 2 வந்து சீக்ரெட் இன்கிரியன்ஸ், அது ரொம்ப காஸ்ட்லி. அதுதான் வந்து முடிக்கு பிளாக் கலர் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, லாங் ஹேரா இருந்தா கம்ப்ளீட்டா எடுத்துக்கோங்க. ஷார்ட் ஹேர்னா பாதி எடுத்தா போதும். இதை வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு நல்ல திக்கான டீ டிகாஷன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து இது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பவுடர் வந்து நீங்க டீ டிகாஷன் கூட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஹேர் டை பிரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்க. கை வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையில வந்து அந்த மருதாணியோட நிறம் வந்துடும். அதனால சொல்றேன், அதெல்லாம் பிரஷ் வச்சு அப்ளை பண்ணாதான் நீங்க பர்ஃபெக்டா அப்ளை பண்ண முடியும். எங்கெல்லாம் உங்களுக்கு நரமுடி இருக்கோ கண்ணாடி பார்த்து ரூட்ஸ்ல இருந்து டிப் வரைக்கும் கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு சப்போஸ் ஹேர் பேக்கா யூஸ் பண்றீங்கன்னா வித்தின் 1 ஹவர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. கலர் வராது. இதை டையா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா மினிமம் 2 ஹவர்ஸ் வச்சிருந்து அப்புறம் வாஷ் பண்ணுங்க. அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு வந்து ட்ரை ஹேர்ல தான் அப்ளை பண்ணணும். ஆயில் இருந்துச்சுன்னா கலர் வராது. வாஷ் பண்ணும்போது பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க, ஷாம்பு வாஷ் பண்ணாதீங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய முடி இருந்தால் அது வந்து டார்க் ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கும். நான் லேபிள்லயே கிளியரா கிரே ஹேர் டர்ன்ஸ் டார்க் ப்ரௌன் தான் கொடுத்துருக்கேன், பிளாக்னு கொடுக்கல. பிளாக் கலர் வந்து கெமிக்கல் ஹேர் டை மட்டும்தான் பிளாக் கலர் கொடுக்க முடியும். கெமிக்கல் ஹேர் டை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நீங்க கொஞ்சம் நரமுடி இருக்குன்னு போட்டீங்கன்னா எல்லா முடியும் நரைச்சிரும். நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க. இப்போ மெசேஜ் பாத்தீங்கன்னா 16 வயசு பொண்ணுக்குலாம் நரமுடி இருக்குது, இது யூஸ் பண்ணலாமா மேடம்லாம் கேக்குறீங்க. கம்ப்ளீட்லி ஹெர்பல் தான். இதுல நான் வந்து சுத்தமா கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல. நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கிறனால எனக்கு தெரியும் கெமிக்கல்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நிறைய முடி டார்க் ப்ரௌனா சேஞ்ச் ஆயிருக்கும். 1 டே டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து நீங்க ஆயில் அப்ளை பண்ணும்போது இன்னுமே அது டார்க்கர் ப்ரௌனா தெரியும். உங்களுக்கு நிறைய முடியே சுத்தமா மறைஞ்சிரும். ஸோ இது நாளாக தான் பாத்தீங்கன்னா, இது ஒரே டைம்ல வந்து உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச், அதாவது பிளாக் எல்லாம் கிடைக்காது. மறுபடியும் இது போடும்போது அந்த டார்க் ப்ரௌன் கூட ஒரு அளவுக்கு பிளாக்கா மாறக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு தான் அந்த 2 சீக்ரெட் இன்கிரியன்ட் ஆட் பண்ணிக்க. செம்ம காஸ்ட்லி, ஆனா ரொம்ப சூப்பர் எஃபெக்டா இருக்கு. என்னோட ஹேர்ல அப்ளை பண்ணி டெமோ தராதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கிரே ஹேர் நிறைய முடி இருந்தது. இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணி எனக்கு அது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து நிறைய முடி உங்களுக்கு ப்ரௌன் கலரா மாறிடுச்சுன்னா அது பர்மனண்டா அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். மறுபடியும் நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணும்போது அந்த கலர் போகாது. மறுபடியும் நீங்க உங்களுக்கு வந்து புதுசா ஏதாவது நிறைய முடி